மறந்து பல மணி நேரம் நடனமாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறோம். அமைதிக்காகத்தான் மலையடிவாரத்தில் சென்று அமர்ந்திருக்கிறேன், அமைதிக்காக தான் காடு மலைகள் என்று தேடி அலைகிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோமே தவிர அமைதியை பெற்றிருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. அமைதி இருக்கிறதா? அந்த அமைதி எங்கே இருக்கிறது? உலகத்தினுடைய எந்த மூலையிலாவது நீங்கள் தேடக்கூடிய அமைதி உங்களுக்கு கிடைத்து விடுமா? இல்லையே. அந்த அமைதியை தேடி நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். உலகத்தினுடைய எந்த மூலைக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம். எங்கே சென்றாலும் அமைதியை நீங்கள் பெற்றுவிட இயலாது. எனக்கு ஈரோட்டில் அமைதி இல்லை, அதனால் நான் அமெரிக்காவில் வீட்டெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு போய் குடியிருக்க போகிறேன். அங்கே போன உடனே அமைதியை அமெரிக்கா தந்து விடுமா? சுவிட்சர்லாந்து போய் அப்படியே அந்த அழகிலே நம்மை நாமே மறந்து எத்தனை நாள் அந்த அமைதி இருக்கும்? 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். அப்புறம் நிரந்தரமான அமைதி என்பது உண்டா? நிரந்தரமான அமைதி என்று ஒன்று இருக்கிறது. அதற்குள்ளே இப்பொழுது நான் செல்லவில்லை. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த நிரந்தரம் எது என்று. ஆனால் அந்த நிரந்தர அமைதியைப் போல வாழுகின்ற காலத்திலே இந்த மனம் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த புத்தகங்களையும் ஆழமாக படித்தவுடன் அமைதி வந்து விடுவதில்லை. எந்த திரைப்படத்தையும் பிடித்த நடிகர்களையும் அவர்களுடைய நடிப்பு திறனையும் மீண்டும் மீண்டும் பார்ப்பதால் அமைதி வந்து விடுவதில்லை. எந்த ஒரு இசையும் திரும்ப திரும்ப கேட்பதால் நான் அமைதி பெற்று விட்டேன் என்று உங்களால் சொல்லிவிட இயலாத. காரணம் அது எல்லாமே தற்காலிக அமைதிதான். ஆனால் நிரந்தரமான அமைதி வேண்டும், நான் வாழுகின்ற காலத்திலே முழு நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கு சென்றாலும் அது கிடைக்காது. காரணம் அது உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. அதை தேட வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்கிறது.